Hello students, இந்த வீடியோவில் 11th Business Mathematics Chapter 4 Trigonometry Exercise 4.1 first sum இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், convert the following degree measure into radian measure கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டிகிரிஸ் எல்லாத்தையுமே in terms of radianல நம்ம எழுத போகிறோம். பாருங்கள் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 60 டிகிரியை நம்ம ரேடியன் in terms of radianல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 60 டிகிரி இன்ட்டு பை பை 180 பண்ணால் அதுக்கான ரேடியன் மெஷர் எனக்கு கிடைக்கும். ஸோ 60 இன்ட்டு பை பை 180 இஸ் ஈக்குவல் டு பை பை 3. ஸோ 60 டிவைடட் பை 180னா நமக்கு 1/3 கிடைக்கும். சப்டிவிஷன் பாருங்கள், 150 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 150 இன்ட்டு பை பை 180 நான் பண்ணேன்னா எனக்கு 5 பை பை 6 கிடைக்கும். ஸோ 150 டிவைடட் பை 180 எப்படி சால்வ் பண்ணலாம்? 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு 3 6 are 18 கிடைக்கும். நமக்கு 3 5 are 15 கிடைக்கும். ஸோ நமக்கு 5 பை பை 6ன்ற ஆன்சர் வரும். லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், -320 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம 5 பை 180யோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் -16 பை பை 9 ஆன்சர் கிடைக்கும். ஸோ -320 டிவைடட் பை 180 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா -16 பை 9ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எந்த டிகிரியோடு நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதோட ரேடியன் மெஷர் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.